இந்த இந்து மத அமைப்பு முறையை பாதுகாக்கிற எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு கருத்தை இந்த மண்ணிலே உறக்க சொன்னவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டால் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இந்து என்பது ஒரு மதம் அல்ல. இந்தியா, இந்து, ஹிந்தி என்பதெல்லாம் பார்ப்பன மேலாதிக்கத்தை, பனியா கும்பல்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக கொண்டு வர துடிக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்லது ஒரு கொள்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நிறைவேற்றுவதற்கும் அம்பேத்கரையும் பெரியாரையும் நினைவு கூறுவதற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள தேவை ஏற்படுகிறது. முதலில் தீவிரவாதிகள் யார், பயங்கரவாதிகள் யார்? இன்றைக்கு அண்மையிலே விடுதலை என்கின்ற ஒரு திரைப்படம் வெளியே வந்திருக்கிறது. இதுல ஒரு காட்சியிலே மிக தெளிவான வசனம், இந்த நாட்டில் 4 வர்ண முறையை படைத்து ஒருவன் மேல் சாதி இன்னொருவன் கீழ் சாதி என்று மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிற நீங்கள் பிரிவினைவாதியா? 4 வர்ண முறை என்பது ஒன்று கிடையாது, எவனும் மேல் சாதி கிடையாது, கீழ் சாதி கிடையாது, மனிதர்கள் அனைவரும் சமம் என்று பேசுகிற நாங்கள் பிரிவினைவாதியா என்கிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று இந்த நாட்டை ஒருமை தேசமாக மாற்றக்கூடிய முயற்சி மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு மிக முனைப்போடு வெறியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நடத்துவதற்காக இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பல்வேறு வகையான எதிர்ப்புகளை பதிவு செய்து அது ஒரு விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிற மிக நெருக்கடியான நேரம். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நிறைவேற்றுவதற்கும் அம்பேத்கரையும் பெரியாரையும் நினைவு கூறுவதற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள தேவை ஏற்படுகிறது. அம்பேத்கரையும் பெரியாரையும் புரிந்து கொண்டால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பது பார்ப்பனிய பனியா கும்பல்களினுடைய அந்த விருப்பத்தை அல்லது அவர்களுடைய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை கொண்டு வருவதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இந்தியா என்பது ஒரு நாடு, ஒரு நாட்டிலே இருக்கிற மக்கள் ஒரு மொழியை பேசுவதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது? இந்தியா என்கிற நாட்டிற்கு இந்தி என்கிற மொழி ஒரு பொதுவான மொழியாக இருப்பதிலே என்ன தவறு என்று அவர்கள் ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்கிறார்கள். அந்த கேள்வி மிக நியாயமான ஒன்றாக அம்பேத்கரை பெரியாரை உணராதவர்கள் தெரியாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடலாம். ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டால் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இந்து என்பது ஒரு மதம் அல்ல. இந்தியா, இந்து, ஹிந்தி என்பதெல்லாம் பார்ப்பன மேலாதிக்கத்தை, பனியா கும்பல்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக கொண்டு வர துடிக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்லது ஒரு கொள்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை ஒரு நாடாக எங்கேயுமே அவர்கள் குறிப்பிடவில்லை. இது ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ், ஒன்றியங்களினுடைய கூடாரம், எனவே இது ஒரு நாடு அல்ல என்று அரசியல் அமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிந்த ஆதாரங்களோடு மட்டுமல்ல இதை ஏற்க மறுத்துத்தான் அந்த சட்டத்தில் இதை ஒரு நாடாக அவர் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. எனவே இந்தியா என்பது ஒரு நாடா என்றால் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்திலும் அப்படி சொல்லப்படவில்லை. இந்தியாவிலே வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு தான் யூனியன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய அமைப்பு முறை. இந்திய அமைப்பு முறை என்பதும் இந்து மதம் என்பதும் இங்கே நம்மை பல்வேறு தரப்பினர்கள் ஆளப்படுகிற அந்த காலகட்டங்களில், குறிப்பாக நமக்கு விடுதலை தருவதற்கு முன்பாக ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு இவை இரண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. எனவே இவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கர் பெரியாருடைய பார்வை இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்க மறுத்து பெரியாரை நேரடி எதிரியாக, அம்பேத்கரை நேரடியாக எதிரியாக இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அம்பேத்கரை உள்வாங்கி வீழ்த்துவதற்கு இங்கிருக்கிற பார்ப்பன பனியா கும்பல்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இந்த இடத்தில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தை கூட தீவிரவாதிகள் பேச போகிறார்கள், இந்து மதத்திற்கு எதிராக பேச போகிறார்கள். எனவே இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று சில காவி பயங்கரவாதிகள் காவல்துறையிடம் மனு அளித்ததாக செய்திகள் வருகிறது. அவர்கள் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களையும் தமிழ் புலிகள் என்கிற எங்களையும்
தீவிரவாதிகளாக அவர்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். முதலில் தீவிரவாதிகள் யார், பயங்கரவாதிகள் யார்? இன்றைக்கு அண்மையிலே விடுதலை என்கின்ற ஒரு திரைப்படம் வெளியே வந்திருக்கிறது. இதுல ஒரு காட்சியிலே மிக தெளிவான வசனம், இந்த நாட்டில் 4 வர்ண முறையை படைத்து ஒருவன் மேல் சாதி இன்னொருவன் கீழ் சாதி என்று மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிற நீங்கள் பிரிவினைவாதியா? 4 வர்ண முறை என்பது ஒன்று கிடையாது. எவனும் மேல் சாதி கிடையாது, கீழ் சாதி கிடையாது, மனிதர்கள் அனைவரும் சமம் என்று பேசுகிற நாங்கள் பிரிவினைவாதியா என்கிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள். அந்த கருத்தை தான் எங்களுக்கு எதிராக மனு அளித்திருக்கிற அமைப்பினர்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் குளத்தூர் மணியவர்களோ தமிழ் புலிகளோ என்ன பேச போகிறோம்? மனிதர்கள் அனைவரும் சமம், அவர்களிடத்தில் பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை போதிக்க கூடாது என்கிற கருத்தை இங்கே முன்வைக்கிற நாங்கள் பிரிவினைவாதி என்றால், இந்த கருத்தை ஆதரிக்கிற உங்களை என்னவென்று அழைப்பது என்பதை இடத்திலே ஒரு கேள்வியாக நாம் முன்வைக்க விரும்புகிறோம். இந்த கருத்தை நாங்கள் பேசுவதற்கு, அண்ணன் குளத்தூர் மணியவர்கள் பேசுவதற்கு, தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் பேசுவதற்கு அடிப்படையாக அமைந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். அனைவரும் சமம் என்கிற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். அனைவரும் சமம் என்கிற கருத்தை தந்தை பெரியார் பேசினார். தந்தை பெரியாரை போல அம்பேத்கரை போல அனைவரும் சமம் என்கிற கருத்தை பேசுவதுடைய சிந்தனைகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற பணியைத்தான் திராவிடர் விடுதலை கழகமோ தமிழ் புலிகள் கட்சியோ நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். அம்பேத்கர் பேசாத ஒன்றை, பெரியார் பேசாத ஒன்றை இங்கே நாங்கள் ஒன்று பெரிதாக இந்து மதத்தை பற்றி பேசிவிடப் போவதில்லை. பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் நினைவு கூற வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டை முழுக்க முழுக்க பார்ப்பன பணியா கும்பல்களுடைய நாடாக, இந்து மத நாடாக, காவி மத நாடாக மாற்றக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கருடைய சிந்தனைகளையும் பெரியாருடைய சிந்தனைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சாதி ஒழிப்பில் தந்தை பெரியாரை பற்றி இங்கே உரை நிகழ்த்துவதற்காக நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரியாரினுடைய சாதி ஒழிப்பு பயணத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை சில மணித்துளிகளிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை பெரியார் சாதி ஒழிப்பிற்காக ஆற்றிய பணிகள் என்ன என்று சொன்னால், தந்தை பெரியார் என்று சொன்னாலே அவர் ஆற்றிய பணிகள் எல்லாமே சாதி ஒழிப்பிற்கான பணிகள் தான் என்பதுதான் ஒரே வரியிலே சொல்லக்கூடிய செய்தி. பெரியாருடைய சிந்தனைகள் அனைத்தும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு மைய புள்ளியிலே அது அமைந்திருக்கிறது. இங்கே தந்தை பெரியார் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்வதிலே பெரியாரை நாம் உணர முடியும். பெரியார் என்கிற ஒரு தலைவன் இங்கே உருவாவதற்கு முன்பாக தமிழகத்தில் தமிழக அமைப்பு முறையோ அல்லது இந்திய அமைப்பு முறையோ, இந்தியாவில் இருக்கிற சாதி அமைப்பு முறை எவ்வாறு இருந்தது? 4 வர்ண முறையின் அடிப்படையிலே, பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கக்கூடிய அந்த சாதி அமைப்பு முறையை ஏற்றுக்கொண்டு மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கிடந்த சமூகமாக, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சமூகமாக, சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக, சமூக நீதி இல்லாத சமூகமாக இந்த சாதி அமைப்பு முறையால் நாம் உருவாக்கப்பட்டிருந்தோம். தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தலைவன் வந்த பிறகுதான் மூட நம்பிக்கைகளை அதனுடைய நெற்றியிலே அடித்ததை போல சொன்ன தலைவன். யோசித்து பாருங்கள், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தலைமுறையிலே கூட தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் வளர்ந்த தலைமுறை காலத்திலேயே மூட நம்பிக்கைகளால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் ஏன் எதற்கு என்ற கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டால் சாமி கண்ணை குற்றிவிடும் என்று ஒரு மூட நம்பிக்கை கருத்துக்களை இங்கே விதைத்து வைத்திருந்தார்கள். இப்பொழுதும் கூட
வீட்டை விட்டு வெளியே வருகிற போது ஒரு பூனை குறுக்கே வருகிறது என்று சொன்னால், பூனை குறுக்கே வருகிறது, அது கெட்ட சகுனம். எனவே நின்று ஒரு டம்ளரிலோ சொம்புல தண்ணியை குடிச்சு விட்டு நீங்க போக கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு வெளியே போற போது கூட நம்முடைய பெண்களோ அல்லது நம்முடைய அனுதாபிகளோ அப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். பூனை குறுக்க வந்தா கெட்ட சகுனம்னு இன்றைக்கும் நம்பப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது. ஆனால் பெரியார் வந்த பிறகுதான் பூனை என்றாலே அது குறுக்கத்தான் போகும். எங்கேயாவது பூனை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேரா போய் பார்த்திருக்கிறோமா என்றால் கிடையாது. அது பூனையினுடைய இயல்பு. குறுக்கும் மறுக்குமாக ஓடுவது பூனையினுடைய இயல்பு. எனவே பூனையினுடைய இயல்பை கூட சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க, மூட நம்பிக்கைகளை பாதுகாக்க இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். பூனை குறுக்கே போனால் சகுனம் கிடையாது என்று உரைக்க சொன்னவர் தந்தை பெரியார். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் அப்படி ஒன்று கிடையாது. இருட்டிலே போனால், சுடுகாட்டிற்குள்ளே போனால் பேய் உன்னை கொன்றுவிடும் என்று நம்மை அச்சப்படுத்தி வைத்திருந்தார்கள். பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் சமையல் அறைக்கு மட்டும்தான், அவர்கள் உல்லாசம் அனுபவிக்க மட்டும்தான், ஆண்களுடைய காமத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போதை பொருள்கள் மட்டும்தான். பெண்களுக்கு என்று ஒரு சுய சிந்தனை கிடையாது, அவர்களுக்கு கல்வி கிடையாது என்று பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். பெரியார் என்கிற ஒரு தலைவன் வருவதற்கு முன்பாக, பெரியார் என்கிற ஒரு தலைவன் வருவதற்கு முன்பாக சூத்திரர்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடிய, தொண்டூழியம் செய்யக்கூடிய, அடிமை வேலைகளை செய்யக்கூடிய சமூகம் என்று மனுசாசனத்திலே சொன்னது மட்டுமல்ல, அந்த அமைப்பு முறையிலே சூத்திரர்களை வைத்திருந்தார்கள். சூத்திரர்கள் என்றால் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. சூத்திரர்களை அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்ப்பனர்கள் வைத்திருந்தார்கள். சூத்திரர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய அமைப்பு முறையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகள் என்று சொல்லக்கூடிய சாதிகளை எல்லாம் மனுதர்ம சாஸ்திரத்திலே சூத்திரர்கள். அவர்கள் அடிமை சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்று சாஸ்திரத்திலே சொன்னது மட்டுமல்ல, சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டு இருந்தது. சூத்திரர்கள் கல்வியை கற்க நினைத்தால், கல்வியை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று மனுதர்ம சட்டத்திலே எழுதி வைத்தது மட்டுமல்ல, அவற்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் பெரியார் என்கிற ஒரு தலைவன் வருவதற்கு முன்பாக இங்கிருக்கிற இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, இந்த நாட்டை ராமர் நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, ராமரின் போதனைகளை, ராமனினுடைய கோட்பாடுகளை இந்த தேசம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, ராமரை கடவுளாக போற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, அவர்கள் சொல்லுகிற அந்த ராம ராஜ்யம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த தலைமுறைக்கு பெரியார் என்கிற ஒரு தலைவன் வரவில்லை என்று சொன்னால் இந்த தலைமுறைக்கு சொன்னது யாராக இருக்க முடியும்? இங்க இருக்கிற இந்து சகோதர அமைப்புக்காரர்கள் சொல்கிறார்களே, ராமராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று. ராமராஜ்யம் என்றால் என்ன? மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, சூத்திரர்கள் வேதத்தை கற்றால், கல்வியை கற்றால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். சூத்திரர்களுக்கு கல்வி கற்கிற உரிமை மட்டுமல்ல, கடவுளை வணங்குகிற உரிமை கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் கடவுளை நேரடியாக வணங்கிவிட்டான். கடவுளை அவன் தன்னுடைய தியானத்திலே கொண்டு வர அவன் முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கிற போது அந்த நேரத்தில் பார்ப்பனர்கள் எல்லாம் ராமனிடத்திலே முறையிடுகிறார்கள். இயல்பாக பார்ப்பனருடைய வீடுகளிலே ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் இறந்து விடுகிறான். பார்ப்பனர் வீட்டிலே ஒரு சிறுவன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால் அதற்கு சம்புகன் நம் மூலமாக இறைவனை தொழுகாமல் நேரடியாக இறைவனை வணங்கி விட்டானே, இதனால் பார்ப்பனர் பிள்ளை இறந்து விட்டது என்று சொல்லி ராமரிடத்திலே பார்ப்பனர்கள் முறையிடுகிறார்கள். ராமா, நீங்கள் ஆளுகிற நாட்டில் பார்ப்பனர் குழந்தைகள் செத்து விட்டான். அந்த சாவிற்கு காரணம் சம்புகன் என்கிற சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கி விட்டான். இந்த பாவத்தை நீக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
ராமரிடத்திலே பார்ப்பனர்கள் முறையிடுகிறார்களாம். பார்ப்பனர்களுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்ட சம்புகனை பார்ப்பனர்களுடைய கோரிக்கையை ஏற்று சம்புகன் நேரடியாக கடவுளை வணங்குவது மனுதர்ம சாஸ்திரத்துடைய கோட்பாட்டின் அடிப்படையில் தவறு. அதற்கு தண்டனை மரணம் என்கிற அந்த மனுதர்ம சட்டம் சொல்லுகிற அந்த தண்டனையை நிறைவேற்றியவர் தான் நாம் கடவுள் என்று போற்றப்படுகிற ராமருடைய ஆட்சியிலே நடந்தது. சம்புகனை கொலை செய்தது ராமர். ராமர் ஏன் கொலை செய்தார்? சம்புகன் செய்த குற்றம் என்ன? சம்புகன் செய்த குற்றம் நேரடியாக இறைவனை வணங்கிவிட்டான். இறைவனை வணங்குகிற உரிமை சூத்திரனுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது. இது சாஸ்திர கோட்பாடு. இந்த கோட்பாட்டை மீறியதற்காக சம்புகன் ராமரால் கொலை செய்யப்பட்டான் என்று சொன்னால் ராமரினுடைய ராஜ்யம், ராமருடைய கோட்பாடு மனுதர்ம கோட்பாடு. பிராமணர்களை திருப்திப்படுத்துவதற்காக பிராமணர்களுடைய சிந்தனைகளுக்கு எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படுத்தாத ஒரு ஆட்சியை நடத்தியவராக ராமர் இருந்தார் என்பதுதான் ராமாயண வரலாறு அல்லது ராமராஜ்யத்தினுடைய வரலாறு. இந்த ராமராஜ்யத்தின் மூலமாக, ராமரின் மூலமாக சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் கொலை செய்யப்பட்ட இந்த கொடுமை என் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்ததிலே பெரியாரின் பங்கு, நீதி கட்சியுடைய பங்கு, சுயமரியாதை இயக்கங்களுடைய பங்கு இருக்கிறது. பெரியார் இல்லை என்று சொன்னால் ராமர் செய்தது சரி, ராமர் கடவுள், எனவே அவர் செய்த அனைத்தும் சரி, அவருக்கு எதிராக நாம் கேள்வி எழுப்பக்கூடாது என்று, கடவுளை கேள்வி எழுப்பக்கூடாது என்று மௌனமாக இருந்த சமூக சூழலிலே கடவுளாக இருந்தாலும் ஏன் எதற்கு என்கிற கேள்வி எழுப்புவதுதான் சுயமரியாதை சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை என்று இந்த சமூகத்திலே பகுத்தறிவு சிந்தனையை விதைத்தவர் தந்தை பெரியார் என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் பகுத்தறிவு சிந்தனை இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்க முடியாது. சுயமரியாதை உணர்வு இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்க முடியாது. சுயமரியாதை உணர்வும் பகுத்தறிவு சிந்தனையும் இல்லை என்று சொன்னால் ஏன் எதற்கு என்கிற கேள்விகளை யாருமே கேட்க முடியாது. ஏன் எதற்கு என்கிற கேள்வி பிறக்கவில்லை என்று சொன்னால் அடிமை நிலையில் இருந்து ஒரு மனிதனால் மீள முடியாது. எனவே மனித சமூகம் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிமையிலே, 4 வர்ண முறையின் அடிப்படையிலே ஒருவன் மேல் சாதி, இன்னொருவன் கீழ் சாதி, சூத்திரனுக்கும் பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்படுகிற இந்த நிலையில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுத்த ஒரு இரட்சகராக உருவாகியவர் தான் தந்தை பெரியார் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, தந்தை பெரியார் இன்றைக்கு ஏன் தந்தை பெரியார் மீது இவ்வளவு கோபம்? ஏன் தந்தை பெரியார் என்று சொன்னாலே பல பேருக்கு கசப்பாக இருக்கிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க தந்தை பெரியாரினுடைய செயல்பாடுகள் அப்படி. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட கடவுளின் பெயரை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று அமித்ஷா பேசுகிறார். வெளிப்படையாக அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதை போல பிஜேபி பாசாங்கு செய்கிறது. உண்மையிலேயே தந்தை பெரியார் பிஜேபிக்கு, இந்து மத அமைப்புகளுக்கு, அது இந்துத்துவ அமைப்புகளுக்கு தந்தை பெரியார் நேரடியாக எதிரியாக இருக்கிறார். ஏன் தந்தை பெரியார் நேரடியாக எதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால் எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே, பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே இந்து மதத்தை, அந்த இந்து மதம் பாதுகாக்கிற புராணங்களை, இதிகாசங்களை, அதை பாதுகாக்கிற இந்த கடவுள்களை எல்லாம் எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே மிக தீவிரமான பிரச்சாரங்களின் மூலமாக அந்த பொய்களை, புரட்டுகளை முறியடித்தவர் தந்தை பெரியார். எனவே தந்தை பெரியாரை இங்க இருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அம்பேத்கரை இந்து மத அமைப்புகள் எதிராக பார்ப்பது இல்லை என்று ஒரு பிரச்சாரம் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் வரலாற்று உண்மை என்னவென்று சொன்னால் தந்தை பெரியார் இந்து மத தலைவர்களுக்கு அல்லது இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்பவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால்
தந்தை பெரியாரை போலவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்து மத கோட்பாடுகளுக்கு எதிரானவர் தான் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. தந்தை பெரியார் தமிழகத்திலே இந்து மதத்திற்கு எதிராக, சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக, பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எப்படி இங்கே போராடினாரோ அதை போலவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்து மதத்திற்கு எதிராக போராடியவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர்கள். எனவேதான் இந்து மத தலைவர்களுக்கு பெரியாரை நேரடியாக எதிரியாக காட்ட தெரிந்தவர்களுக்கு அம்பேத்கரை அவர்களால் நேரடியாக காட்ட முடியவில்லை. ஏனென்றால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின பழங்குடி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அம்பேத்கரை அவர்களால் நேரடி எதிரியாக காட்ட முடியவில்லை. ஆனால் உண்மையிலேயே தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்பதை மறந்துவிட முடியாது. தந்தை பெரியார் பேசியதைத்தான் அம்பேத்கர் பேசினார், அம்பேத்கர் பேசியதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். சாதி ஒழிப்பில், இந்து மத எதிர்ப்பில் இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் இருவேறு கருத்து கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்களிலே சரிநிகர் சமமாக இருக்கிற, எண்ணிக்கையிலே சமமாக இருக்கிற பெண்களுடைய முன்னேற்றம் இந்த அளவிற்கு நிகழ்ந்திருக்குமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் கடவுள் எதிர்ப்பாளராக சித்தரிக்கப்பட்டு, அவர் பெரியார்னா அவர் கடவுளுக்கு எதிராக இருந்தவர் என்று அவரை ஒரு சுருக்க வட்டத்திலே சுருக்கி அமைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்த காலத்தில் அல்லது சுயமரியாதை இயக்கம் உருவான காலத்தில், நீதி கட்சியாக அது பரிணாமம் பெற்ற காலம் தொட்டு இந்த மண்ணிலே பல்வேறு விதமான பிரச்சாரங்களை தந்தை பெரியார் இங்கே முன்வைத்திருக்கிறார். தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிறார்களே, கடவுள் இல்லை என்பதை ஏன் சொன்னார் என்பதை சிந்தித்து பார்த்தால் கடவுள் இல்லை என்பதை தந்தை பெரியார் ஏன் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தந்தை பெரியார் பிறந்தவுடனேயே, தந்தை பெரியார் பொது வாழ்க்கையில் வந்தவுடனேயே, தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் உருவாக்கின காலத்திலேயே அல்லது நீதி கட்சியாக பரிணமித்த காலத்திலேயே கடவுள் இல்லை என்பதை பிரகடனம் செய்யவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்கிற அந்த பிரகடனத்தை 1967 ஆண்டு திருவாரூரிலே அருகே இருக்கிற விடயபுரம் என்கிற கிராமத்தில் அந்த சுயமரியாதை பயிற்சி வகுப்பு 3 நாள் நடக்கிறது. மே மாதம் 24, 25, 26 ஆகிய தேதிகளிலே 67 அந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பிலே தான் கடவுள் இல்லை என்பதை தெளிவாக அல்லது வெளிப்படையாக பிரகடனம் செய்கிறார். ஆக 67க்கு முன்பாக தந்தை பெரியார் சாதி ஒழிப்பிற்காக, பெண்ணடிமைத்தனத்தினுடைய விடுதலைக்காக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதி ஒழிப்பிற்கு எதிராக சமூக நீதி கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருந்தார். அப்படி விதைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இவற்றிற்கெல்லாம் தீர்வாக அவர் எதை தன்னுடைய பட்டறிவின் மூலமாக, தன்னுடைய அனுபவ அறிவின் மூலமாக உணர்கிறார் என்று சொன்னால், இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக ஒன்று இருக்கிறது. இந்த மண்ணிலே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, ஆண் பெண் பேதம் இருக்கிறது. பெண்களாகப்பட்டவர்கள் எல்லா சமூகத்திலும் பிராமணர்களாகவே இருந்தாலும் பிராமண சமுதாயத்திலே பிறந்த பெண்கள் பிராமண சமுதாயத்திலே இருக்கிற ஆண்களுக்கு அடிமை. எனவே பெண்கள் எந்த சாதியிலே பிறந்தாலும் அவர்கள் ஆண்களுக்கு அடிமை. இங்கே கோட்பாடுகளின் அடிப்படையிலே பிராமணன், சத்திரியன், வைஷ்ணவன், சூத்திரன் என்கிற அந்த 4 வர்ண அமைப்பு முறையிலே ஒருவனுக்கு ஒருவன் அடிமை, இன்னொருவனுக்கு மற்றொருவன் அடிமை என்கிற முறை இருந்து வந்தது. இந்த முறைகளின் அடிப்படையிலே சாதிய வேறுபாடுகள் இந்த மண்ணிலே புறையோடி போய் கிடக்கிறது. இந்த சாதியின் பெயரால் தீண்டாமை கொடுமைகள் நடக்கிறது. எனவேதான் தந்தை பெரியார் யோசிக்கிறார்,
தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்பதை ஏன் சொன்னார் என்று சொன்னால், இங்கு இருக்கிற சாதியத்தை கடவுளின் பெயரால் பாதுகாக்கிறார்கள். இந்த சாதியை கடவுளின் பெயரால் பாதுகாக்கிறார்கள். அந்த கடவுளை சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இதிகாசங்கள் அவற்றின் மூலமாக அந்த கடவுளை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அந்த இதிகாசங்கள், புராணங்கள் இவற்றையெல்லாம் மதம் மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. எனவே கடவுளை மதம் பாதுகாக்கிறது, மதத்தை இதிகாசங்களும் புராணங்களும் பாதுகாக்கிறது. இந்த கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இதிகாசங்களின் மூலமாக சாதியம் மிக கடுமையாக பாதுகாக்கப்படுகிறது. எனவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிற இந்த சாஸ்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். சாஸ்திரங்களை பாதுகாக்கிற மதத்தை ஒழிக்க வேண்டும். மதத்தை பாதுகாக்கிற அல்லது மதத்தை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதே இந்த சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்குத்தான். இந்த சிந்தனையில இருந்து தந்தை பெரியார் ஏன் கடவுளை இல்லை என்று சொன்னார், ஏன் கடவுள் ஒழிய வேண்டும் என்று சொன்னார் என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தந்தை பெரியார் மீதான அவருடைய சிந்தனையின் மீதான பார்வை நமக்கு வேறாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஆயுள் முழுவதும் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக தன்னுடைய போராட்ட சிந்தனைகள் அனைத்தும் இந்த மண்ணிலே முழுக்க முழுக்க சாதியத்திற்கு எதிராகவே இருந்தது. இதே கருத்தை தான் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிற அம்பேத்கர் சாதியை ஒழிக்கக்கூடிய வழி, சாதிய அமைப்பு முறை, தோற்றம், வளர்ச்சி, அதை ஒழிப்பதற்கான செயல்பாடுகள் குறித்து 1925 மாணவர்கள்கிட்ட பேசுறார். அந்த மாணவர்கள் கிட்ட ஒரு ஆராய்ச்சி கருத்தரங்கத்துல பேசுகிற போதே தந்தை பெரியார் இங்கே எதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த கருத்தை மாணவர்கள் மத்தியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். சாதியை அழித்தொழிக்கும் வழி என்கிற அந்த அவருடைய ஆய்வு கட்டுரையிலே அம்பேத்கர் சொல்லுவதும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் புராணங்களையும் இதிகாசங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தன்னுடைய இளமை பருவத்திலேயே 1925 காலகட்டத்திலேயே இதே கருத்தை ஒரு சேர புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஆயுள் முழுவதும் போராடி ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு இங்கே முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அது சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த சாதிய அமைப்பு முறையை அவர்கள் ஏன் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அம்பேத்கரும் பெரியாரும் திரும்ப திரும்ப இந்து மதத்திற்கு எதிராக அவர்கள் இந்த மண்ணிலே கருத்துக்களை விதைத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போகிற போக்கில இந்து மதத்திற்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். இந்து மதத்திற்கு எதிராக நாங்கள் ஏன் பேசுகிறோம்? இந்து மதத்திற்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிற சகோதரர்களை பார்த்து அல்லது அந்த அமைப்பு தோழர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இந்து மதத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறோம். இந்து மதத்தை பற்றி பேசவே கூடாது என்று சொன்னால் அதுதான் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லி தருகிற அல்லது வடிவமைத்து வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு. நான் ஒரு செய்திகளை மாத்திரம் இங்கே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்து மதம் என்பது சாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிற காரணத்தினால்தான் இந்த அமைப்பு முறையின் மீது நாங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அந்த அமைப்பு முறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதிய அமைப்பு முறைகளையும் அது இந்து மத அமைப்பு முறைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தினுடைய அல்லது இந்து சமூக அமைப்பினுடைய தனித்தன்மைகள் என்று ஒரு 3 கோட்பாடுகளை அவர் முன்வைக்கிறார். அந்த 3 கோட்பாடுகளிலே மிக முக்கியமான ஒன்று நீட்சேஷ கோட்பாட்டை இந்து மதத்தினுடைய கோட்பாடாக வைத்து அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்து மதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நீட்சேஷ கோட்பாடை நம்ம கேள்வி கேட்காம அதை ஒத்துக்கணும். நீட்சேஷ கோட்பாடு மனு தர்ம சாஸ்திர கோட்பாடு தான். ஒருவன் இந்துவாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மனு சாஸ்திர சட்டத்தின் அடிப்படையிலே
அந்த அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பு முறையை, அந்த இந்து மத அமைப்பு முறையை பாதுகாக்கிற உரிமையை அங்க இருக்கக்கூடிய மன்னர்களுக்கோ அல்லது சூத்திரர்களுக்கோ அல்லது பிராமணர் அல்லாதவர்களுக்கோ அதை பாதுகாக்கிற கடமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இந்து மத அமைப்பு முறையை, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்டது, எனவே அதை ஏன் எதற்கு என்கிற கேள்வியே கேட்கக்கூடாது என்கிற இந்த 3 அமைப்பு முறை என்பது அதனுடைய தனித்தன்மை வாய்ந்த அமைப்பாக அம்பேத்கர் பார்க்கிறார். இந்து மதத்திலே ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மனுதர்ம கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துபவனாக இருக்க வேண்டும், மனுதர்ம கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்க வேண்டும். அந்த மனுதர்ம கோட்பாட்டை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமலேயே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படை. இந்த ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அந்த மனுதர்ம கோட்பாட்டை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த 4 வர்ண முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். 4 வர்ண முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த சாதிய அமைப்பு முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். சாதிய அமைப்பு முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த தீண்டாமை கொடுமைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக பேசக்கூடாது என்று நாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாக அது அமைந்து விடுகிறது. எனவேதான் இந்த 4 வர்ண முறையை, இந்த சாதிய அமைப்பு முறையை, ஆண் பெண் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு முறையை ஒப்புக்கொள்ள முடியாத சிந்தனைகளை பகுத்தறிவு சிந்தனைகளாக தந்தை பெரியார் இங்கே முன்வைக்கிறார். எதுவாக இருந்தாலும் தந்தை பெரியார் சொல்லுவார், நான் ஒரு செய்தியை சொன்னா கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அது சரியா தப்பா என்பதை உன்னுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்து, உன்னுடைய பகுத்தறிவுக்கு அது சரி என்று பட்டால் அதை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சிந்தனையில இருந்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இதில் யாரு இந்த கருத்து யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இந்த கருத்து இங்கே சிலரை புண்படுத்துவதாக இருந்தால் நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லுகிறார், இந்த 4 வர்ண முறையை நானே படைத்தேன், நானே நினைத்தாலும் அந்த வர்ண முறையை ஒழிக்க முடியாது, அதை ஒழிக்க நான் விடவும் மாட்டேன் என்று ஒரு கடவுளாக கருதப்படுகிற ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த 4 வர்ண முறையை நான் தான் படைத்தேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த வர்ண முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூத்திரனாக இருக்கிற நான், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற நான், பெண்ணாக இருக்கிற நான், பிராமணர் அல்லாத சமுதாயத்திலே பிறந்த நான், இந்த 4 வர்ண முறையை, அந்த வர்ண முறையினால் தீண்டாமை கொடுமைகளை, சாதி கொடுமைகளை, கல்வி மறுக்கிற கொடுமைகளை, சமூக நீதி மறுக்கப்படுகிற கொள்கைகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எங்களுடைய மனதை புண்படுத்தவில்லையா என்பதைத்தான் நாங்கள் இங்கே கேட்கிறோம். இதைத்தான் தந்தை பெரியார் முன்வைத்தார், இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்தார்கள். இதுல ஒண்ணும் பெரிய புதிய செய்தி, பெரியார் பேசாத ஒண்ணு நாங்க பேசல, அம்பேத்கர் பேசாத ஒண்ணு நாங்க பேசல. இங்கே அம்பேத்கரை இன்றைக்கு பிஜேபி காரர்களும் சங் பரிவார கும்பல்களும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார்களே, நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்லுகிறார், நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகிற போது ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று அம்பேத்கர் ஏன் சொன்னார்? அம்பேத்கர் தன் ஆயுள் முழுவதும் யாருக்கு எதிராக போராடினார்? உண்மையிலேயே பிஜேபி காரர்களுக்கோ இந்துத்துவவாதிகளுக்கோ இந்தியாவிலே முதலில் ஒரு எதிரி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அம்பேத்கராகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை பேசுவதற்கு பிஜேபி காரர்களுக்கோ இந்துத்துவவாதிகளுக்கோ ஏதேனும் தகுதி இருக்கிறதா? அம்பேத்கரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதிலே எந்த அடிப்படையிலே? வாக்கு என்கிற அடிப்படையை தாண்டி கொள்கை அடிப்படையில் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள இந்துத்துவவாதிகளால் முடியாது. ஏனென்றால் ஆயுள் முழுவதும் போராடியதே இந்துத்துவாவிற்கு எதிராகத்தான். எனவேதான் இந்த இந்து மத அமைப்பு முறையை பாதுகாக்கிற எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு கருத்தை இந்த மண்ணிலே உறக்க சொன்னவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அமைப்பு முறையை தகர்த்தெறியக்கூடிய இளைஞர் படையை உருவாக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு செய்தியை சொல்வதற்காக திராவிடர் விடுதலை கழகம்
இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சாதியை ஒழிக்க தந்தை பெரியார் தன் ஆயுள் முழுவதும் போராடி பல செய்திகளை இங்கே நமக்கு விற்று சென்றிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு பின்னால் சாதி ஒழிப்பு பயணத்திலே தந்தை பெரியாரினுடைய இந்த கருத்துக்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை பற்றிய பார்வையிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். போகிற போக்கிலே கடவுள் இல்லை என்று சொன்னவர் பெரியார் என்று மாத்திரம் பெரியாரை நாம் புறந்தள்ளி விட முடியாது. கடவுள் இல்லை என்பதை ஏன் சொன்னார் என்கிற அந்த கேள்வியை உட்படுத்துகிற போதுதான் தந்தை பெரியார் இந்த சமூகத்தை எவ்வாறு நேசித்தார், ஆண் பெண் சமத்துவத்திற்காக எந்த அளவிற்கு தன்னுடைய போராட்டத்தை முன்வைத்தார் என்பதை நாம் உணர முடிகிறது. எனவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிப்பை பெரியாரின் பார்வையிலே, அம்பேத்கரின் பார்வையிலே அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டியதாக இருக்கிறது. எனவே தந்தை பெரியார் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாகவே 1947 விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே ஜனவரியிலேயே இந்த சாதியை ஒழிக்கணும்னா பெரியார் சொல்றார். இந்த சாதியை ஒழிக்கணும்னா பல்வேறு செய்திகளை சொல்றார். இங்க இருக்கிற பெரியார் சுயமரியாதை மாநாடுகளே சாதிக்கு பேருக்கு பின்னால் இருக்கிற சாதி அமைப்பு முறை எடுத்தார். இந்த சாதி பட்டயங்கள், சாதி பட்டங்களை எல்லாம் தூக்கி எறியணும், சாதியை தூக்கி பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. இந்த நாட்டில் சாதியை ஒழிப்பதற்கு சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். சாதி மறுப்பு திருமணங்கள் புரிந்தவர்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாகவே சொன்னார். இந்த சாதிய அடையாளங்கள், அது நெற்றியில விபூதியாவோ நெஞ்சில பூணூலாவோ எதுவும் இந்த மாதிரியான சாதி அடையாளங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று பல பிரச்சார மேடைகளிலே தந்தை பெரியார் சாதி ஒழிப்பு கருத்தை விதைத்திருக்கிறார். தந்தை பெரியாருடைய நினைவு நாளையும் அம்பேத்கருடைய நினைவு நாளிலும் நாம் சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய ஆயுள் முழுவதும் மடிய வேண்டும் என்று போராடிய அந்த சாதி ஒழிப்பு கருத்தில் நாம் மிக உறுதியாக இருந்து அடுத்த தலைமுறையையும் அந்த பயணத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அந்த கருத்தை மாத்திரம் இங்கே செய்தியாக பதிவு செய்து தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.